இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எனக்கு டே காலையில 5 மணி போல ஸ்டார்ட் ஆச்சு. சுவாமி படங்களுக்கு பொட்டு பூ வச்சு தீப தூப ஆராதனை காட்டி வெள்ளிக்கிழமைக்கான பூஜையை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் 2 நாள்ல தீபாவளி வர இருக்கு. நரகாசுரன் வதம் செய்யப்பட்ட நாளை தான் தீபாவளியா நாம கொண்டாடுறோம். இந்த தீபாவளி நாள்ல நம்ம முக்கியமா பண்ண வேண்டியது எண்ணெய் குளியல். அதுவும் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடணும். நல்ல எண்ணெயில லட்சுமி வாசம் செய்வதாகவும் தண்ணீரில கங்கை வாசம் செய்வதாகவும் சொல்லுவாங்க. தீபாவளி நாள்ல தான் மகாலட்சுமி தாயார் அவதரித்தாங்க. அதனால நம்ம அந்த நாள்ல லட்சுமி குபேர பூஜை பண்ணோம்னா செல்வங்கள் நமக்கு பல மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கை. பொதுவா லட்சுமி குபேர பூஜை மாலை நேரத்துல தான் பண்ணுவாங்க. தீபாவளி அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடுறவங்களா இருந்தா காலையிலேயே லட்சுமி குபேர பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான்வெஜ் சமைச்சு சாமி கும்பிடுங்க. நான்வெஜ் செய்யாதவங்களா இருந்தீங்கன்னா மாலை நேரத்திலேயே நீங்க லட்சுமி குபேர பூஜை பண்ணலாம். கேதார கௌரி விரதம் இருக்கிறவங்க, அதுவும் மாலை 6 மணிக்கு மேல நோன்பு எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா தீபாவளியை 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையே கொண்டாடிட்டு 20ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்க நோன்பு எடுத்துக்கலாம். இல்ல நாங்க பகல்ல தான் நோன்பு எடுப்போம் அப்படின்றவங்க 20ஆம் தேதி தீபாவளி கொண்டாடிட்டு 21ஆம் தேதி நோன்பு எடுத்துக்கலாம். ஏன்னா தீபாவளி அன்னைக்கு அமாவாசை திதி மாலை 4:14 மணிக்கு தொடங்கி மறுநாள் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 5:48 மணிக்கு முடிய இருக்கு. என்னோட டிவைன் ஜேர்னி சார்பாக அனைவருக்கும் அன்பும் அருளும் நிறைந்த இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.